ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், 3M பீட்ஸ், பால் செயின், ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செகண்ட் லைன் வந்து ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதால் போட்டுக்கலாம். செயினோட அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும். பொறுமையாக நீட்டாக போட்டிங்கன்னா 6 நீடியில் போட்ட மாதிரியே அழகாக வரும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம் ஒரு லைன். பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். பைப்பிங் த்ரெட் வந்து எல்லா த்ரெட் ஷாப்லேயும் கிடைக்கும். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் போடுறப்போ இந்த மாதிரி விரட்டு பிடிச்சிட்டு போடுங்க. ஒயிட் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம போடணும். லோட் ஸ்டிச் போட்டோம். போட்டுட்டு இப்போ திரும்ப வந்து பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே இது. திரும்ப ஒரு லைன் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் 1 இன்ச்சு, அப்புறம் இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வந்து கிராஸாக லைன் போட்டுக்கலாம். நெக் ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அடிப்பக்கத்துலேருந்து லைன் போட்டோம் இல்லையா, இப்போ மேல் பக்கத்துலேருந்து லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணணும். ஃபுல்லு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு எந்த அளவுக்கு பீட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்ன லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து 9 பீட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இங்கே பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் 3M பீட்ஸ் ஒன்று, இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸும் போடலாம். பீட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, பக்கத்தில் திரும்ப நீடில் வந்து உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போடணும். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் இந்த பாதியிலேருந்து நம்ம நீடியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 3M போட்டிருக்கோம், இதில் 2M போடணும். போட்டுட்டு இந்த பாதியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து 2M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இதை ஒட்டி போடாமல் கொஞ்சம் கீழ் இந்த பக்கம் இதுலேயும் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு
இந்த ரெண்டுக்கும் இடைவெளி இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இதுக்கு சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி ஒரு சுற்றி நம்ம வந்து உள் பக்கம் நீடில் இறக்கிடலாம். கொஞ்சம் த்ரெட்டு வந்து லூஸாகவே இருக்குங்க, ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம், த்ரெட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம பீட்ஸ் போட்டுக்கோ இல்லையா, இதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 பீட்ஸ் இடையிலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போடணும். ஸ்லீவோட ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு பாருங்கள், ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. இப்போ நெக்கோட டிசைன் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நெக் டிசைன் ஸ்லீவ் டிசைனுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் அந்த லைன் மாதிரி போட்டுட்டு அங்கங்கே குட்டி குட்டி டிசைன் போட்டிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக கிராண்ட் லுக்லேயும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.